அப்பாட பேர் வந்து டேவிட், அப்பாட பேர் கிருஷ்ணராஜன், டேவிட் கிருஷ்ணராஜன். அதால தான் டிகே அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். இப்போ அதை நான் மதத்துக்கு எதிரானவர் இல்லை, ஆனால் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அப்போ இந்த கொள்கையிலேயே வந்து அவர் ஒரு பக்க உதவியா இருப்பார், கை உதவியா. மகன் ஒரு ஆளோட இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மகனுக்கு 15 வயதோ விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நான் கஷ்டப்பட்டு நல்ல வழியை கொண்டு வரணும்னு இங்கிலீஷ் மீடியம் போட்டு படிக்க வச்சு இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். இன்றைய தினம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவுனியா சுந்தரபுரம். வவுனியாவில் வந்து சுந்தரபுரம், பழைய சுந்தரபுரம் அப்படின்னு சொல்லினா அந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம். குளுமாட்டு சந்திக்கு வந்து அதே மாதிரி கணேசபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அதால் வந்து பொங்கலுக்கு வேற இருக்குது இந்த பழைய சுந்தரபுரம் என்று சொல்லக்கூடிய இடம், பஸ்ஸுகள் நிப்பாட்டுற இடம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பகுதியில இருந்து ஒரு அழைப்பு கொண்டு வந்திருந்தது. நீண்ட காலமாக வந்து இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கன்னு சொல்லி, உண்மையாகவே இனி இல்லைன்ற ஒரு பிரச்சனை, உண்மையிலேயே உதவி தேவையானவர்கள்னு சொன்னால் அதற்கு போய் நேராக வந்து பார்க்குறது. அப்போ இவேற பிரச்சனை இங்கே கேட்கல, உண்மையிலேயே உதவி தேவையுடைய ஆக்களாக வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ இன்றைய தினம் ஒரு உதவி அவர்களுக்கு வழங்குவோம் அப்படின்றதுக்காக வந்து வந்திருக்கிறேன். நான் யாருடைய உதவியை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்னையா தனலட்சுமி. சின்னையா தனலட்சுமின்னு சொல்லக்கூடியவா இறந்து இப்போ 4வது மாதம். சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா 16/12/2023 16/12/2023 இறைபாதம் அடைந்தவா. அவருடைய மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து கனடா மொன்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார். சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் கனடா மொன்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார். அப்போ அவருடைய மகன் முதல் மாதம் வந்து ஒரு 7 லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்கியிருந்தார். எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு உணவு வழங்கி அதே மாதிரி பொதி வழங்கல் நிகழ்வை வந்து செய்திருந்தார். அடுத்த மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா உதவி மாதிரி, அடுத்த மாதம் ஒரு 3 லட்சம் ரூபா உதவி, அடுத்த மாதம் இப்போ 4வது மாதம் 3 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்கி இருக்கிறார். எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு ஒரு பிரியோசனமாக வேற வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாதிரிக்கான உதவியை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாகவே இங்கே உதவியை வழங்குறதுக்கான திட்டங்களையும் அவர் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னூடாக வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு நிரந்தரமாக தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யக்கூடிய மாதிரிக்கான ஒரு திட்டத்தை போட்டு அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ தன்னுடைய அம்மா இறந்த அந்த இதில் இருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த 12 மாதம் வரைக்கும் உதவியை வந்து வழங்கணும், எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு உதவி வழங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார். அதற்கான காரணம் வந்து உயிரோடு இருக்கிற கால பகுதியில் இந்த தான தர்மம் செய்கிறதுல வந்து அவளுக்கு அளப்பெரிய பிரியம். அவள் இருக்கிற காலத்தில் அதை செய்திருக்கிறா. பிள்ளைகள் வந்து பெற்றோர் செய்கிறதை தான் பார்த்து வளரும். அதால் தான் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாவும் அதை வந்து ஒரு விருப்பத்தோடு எடுத்து அந்த செயல்பாட்டை வந்து செய்கிறார். அம்மா இருக்கிற காலப்பகுதியில் இதில் அம்மாவுக்கு நல்ல விருப்பம். அப்போ அம்மா இறந்த காலப்பகுதியிலேருந்து தன்னுடைய அம்மாவோட பேரால் தன்னுடைய அம்மா இருக்கிற காலப்பகுதியில் இதில் வந்து முழுமையான விருப்பம் வைத்திருந்ததாகவும் இப்படியான செயல்பாடுகளை தான் அவள் செய்திருக்கிறா இருக்கிற காலத்தில். அப்போ அவள் இறந்ததுலேருந்து இந்த 12 மாத கால பகுதியும் உண்மையிலேயே தேவையுடைய மக்களுக்கு வந்து உதவி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி என்னூடாக மாதம் உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் சந்திரன் சொல்லக்கூடிய அண்ணா. அதே மாதிரி ஒரு பெரிய நிரந்தரமாக இங்கேருந்து ஒரு உதவியை வழங்கக்கூடிய மாதிரிக்கான திட்டத்தையும் வந்து அது மிக விரைவில் வந்து அறிவிக்கப்படும். சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா அவட ஃபோட்டோவை வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லி அம்மா ஒரு இறைபக்தி கடவுள் பக்தி உள்ள ஒரு அம்மா. அந்த அம்மாவோட மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் அவரால் வந்து ஒரு பெரிய அளவிலான உதவி 3 லட்சம் ரூபா மாதம் ஒரு ஆண்டு நினைவுக்கு ஒரு தடவை செய்கிறதுன்றது வேறு. ஆனால் ஒவ்வொரு மாதமுமே ஒரு 3 லட்சம் ரூபா, அதுவும் அவைகளுக்கு அந்த பணம் சும்மா வருதான்னு கேட்டால் இல்லை. அதை வந்து நான் இவரோட ஃபோன் கதை கேட்கக்குள்ளே பார்த்தா அவர் ஏதோ ஒரு வேலையில் தான் இருப்பார். அவர்கிட்ட கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பினோம். இப்போ சும்மா இருந்து காசு அவைகளுக்கு வரையில் அதை கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுடைய மக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். என்னோட உதவி செய்கிற எல்லா உறவுகளுமே வந்து அப்படித்தான் அவர்கள்ட்ட உதவிகள் வந்து இடைவிடாமல் நிற்காமல் இருக்காமல் ஓடி எந்த ஒரு லீவ் என்று சொல்லி ஒன்று அறிய மாட்டினோம். அந்த பணத்தை நம்மளும் கொண்டு ஏனோ தானே ஒன்று கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நிறைய விசாரணை செய்து தெரிஞ்சு அறிஞ்சு என்னன்னு சொல்லி சும்மா வரையில் அந்த பணம் கஷ்டப்பட்டு தான் வருது. இங்கேருந்து போகிற உறவுகளும் அந்த பணத்தை உழைக்கிறது இவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து சொல்லினோம். வெளிநாட்டில் இருந்து பணம் உழைக்கிறதுன்றது வந்து சாதாரண வேலையில். இப்போ சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவாவோட அந்த 4வது மாத நினைவில் வந்து தரப்பட்ட பணம் 4வது மாதத்தில் வந்து தரப்பட்ட பணம் 16/12/2023 வந்து
அவள் இறைபாதம் அடைஞ்சிருந்தா. அப்போ அதில் இப்போ 4வது மாதத்தில் தரப்பட்ட அந்த பணத்தை வந்து வழங்குவோம். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுத்துருங்க. வாங்க உதவியை வந்து வழங்குவோம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நீங்களும் தம்பியா? நீங்களும் இது உங்களோட மகன்? மகன். உங்களோட பேர்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அம்மா வந்து அன்றைக்கும் வந்து வர்றேன்னு சொல்லி வரையில இதுக்கு நான் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு நிறைய கோல் அடிச்சு. அந்த நேரம் எங்க இருந்த நீங்க? அப்ப நாங்க இருந்தோம் எல்லப்ப மருதக்குள்ள, இது கோயில் குளத்துக்கு அங்கிட்டு முருகனூர்னு இருக்குது. அதுல இருக்கும்போது அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கெல்லாம். உங்களோட பேர் என்ன? புவனேஸ்வரி. 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 உங்களோட நிரந்தர முகவரி எது? எல்லப்ப மருதகுளம், வவுனியா. எல்லப்ப மருதகுளம், வவுனியா. அப்ப இது நிரந்தர முகவரின்னு சொன்னா நாங்க கொழும்புல இருந்துட்டு இங்க வந்து வவுனியாவில் அங்கதான் பதிவெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த வீடு வாடகை கொடுக்க இல்லாம இன்னொரு வீட்டுக்கு போனோம். அங்கேயும் கொழும்புல இருந்தீங்க? கொழும்புல மட்டக்குழியில. ஓ, கொழும்புல இருந்த நீங்க பிறகு இங்கால வந்த நீங்க? எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இவரை ஓம் ஒன்ல போட்டிருந்தோம் கொழும்புல இருந்து. ஓம் ஹாஸ்டல் போட்டிருந்தோம். அப்ப எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ண பிறகுதான் 2019 கொண்டு வந்து திடீர்னு வீங்கி வெடிச்சு சுடுதண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்துச்சு. அந்த மாதிரி. அப்போ தண்ணி ஊத்துறோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே கிருமி மண்டைக்கு போயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் 2 பையனை வந்து சேலைன் ஏற்றி 8 பாயிண்ட் ரத்தம் ஏற்றி 250 போத்தலுக்கு மேலே சேலைன் ஏற்றி கழுத்தில் தான் மருந்தெல்லாம் ஏற்றி ஒரு 2 கிழமை சுயநினைவு சரியா இல்லாம இருந்து. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நீங்களும் உங்களோட மகனும் தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைதான்? ஒரு பிள்ளைதான். ஒரு பிள்ளைதான். உங்களோட கணவருங்க? அவர் பிறந்து 1.5 மாசத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அவர் பிறந்து ஒரு 1.5 மாசத்திலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு எத்தனை வயது? 1.5 மாசம் இருக்கு. இவருக்கு இப்ப எத்தனை வயது? இப்ப 15 வயசு. இப்ப தம்பிக்கு 15 வயது. தம்பி எங்க படிக்கிறீங்க? கோமரசன் குளம் ஸ்கூல். நாங்க முன்ன இருந்தோம் தானே. கோமரசன் குளம். ஆமா, கோமரசன் குளம். அப்ப நீங்க இங்க கொழும்புல இருந்து வவுனியாவுக்கு வந்து எவ்வளவு காலம்? இப்ப 2 வருஷமும் 2 மாசமும் ஆக போகுது. 2 வருஷமும் 2 மாதமும். இந்த காணி ஆட்ட காணி இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பேசி வாடகை வேணான்னு சொல்லி 2 வருஷத்துக்கு இருக்க சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு இருங்கன்னு சொல்லி உங்களை வந்து இது என்ன கணேசபுரம் சுந்தரபுரம் யூனிட் 1. சுந்தரபுரம் முதலாம் யூனிட். முதலாம் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுந்தரபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். அப்ப நீங்க இப்ப ஆட்ட உதவியோட நீங்களும் மகனும் வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அரசாங்கத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தால 5000 ரூபாய் பணம் கிடைக்குது. அப்ப நாங்க இந்த முன்ன இருந்த வீட்டுல வந்து தேங்காய் மரம்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் கொடுத்து அதுல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட காணி அந்த வருமானத்தை உங்களை எடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுல தான் இருந்தோம். அப்புறம் வீடை கேட்டாங்க தானே, கொடுத்துட்டு இப்ப இந்த வீட்டுக்கு போன மாசம் 13ஆம் தேதி சாமான் கொண்டு வந்து போட்டு சேச்சில இருந்துட்டு 26ஆம் தேதி மட்டும் தான் இங்க வந்தோம். 26 போன மாசம் 26ஆம் தேதி மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்தீங்க. இந்த இடத்துல நீங்க நிரந்தரமா இருக்கிற இடமா இல்ல இதுவும் இந்த இடம் மாறுற? இதுக்கு மாறுற இடம் தான். வீடு ஒண்ணு கிடைக்கிற வரைக்கும். உங்களுக்கு நிரந்தர முகவரி இல்ல, தற்காலிகமா அந்த பாடசாலையில படிக்கிறீங்க? இல்ல, இப்ப நாங்க அங்க பதிவு செஞ்சு தானே படிச்சாரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் இருக்கனால இங்க ஸ்கூல்லாம் கேட்டுட்டோம். இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால டீச்சர் கொஞ்சம் அங்க இருக்கட்டும்னாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் உங்களோட கிளாஸ்மேட் தான், 9ஆம் ஆண்டு ஒரு 8ஆம் ஆண்டு. உங்களுக்கு கை என்ன நடந்தது? எல்லாம் இப்படி போயிடுச்சு, கையெல்லாம் திடீர்னு தான் இப்படி நடந்தது. 2017 2017 உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தது? 2017 ஜனவரி 8 தான் இந்த காலை வெட்டின காலம் இது செய்து கையும் இப்படி போயிடுச்சு. இப்படி ஒரே சந்தர்ப்பத்துல தான் நடந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசா வருத்தமா இருந்துச்சு. இந்த கால் வெட்டின பிறகுதான் கொஞ்சம் இதாகி இப்படி போயிருந்துச்சு.
இப்போ இவர் தான் எனக்கு எல்லாம் பார்த்து அதுக்கு முதல் நல்லா இருந்தது. அதுக்கு முதல்ல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவர் அவர் எத்தனை வயதுல இருந்து பாக்குறாரு உங்களை? எனக்கு ஒரு 8 வயதுல சரியா 8வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த கால் வெட்டினாங்க. அந்த அதுக்கு பிறகு பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு நான் கால் வெட்டியே எனக்கு 3 மாதத்துலேயே கால் போடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை தான் எனக்கு கிடைச்சிருச்சு, மனித தயவு கிடைச்சி. அப்போ 3 மாதத்துல கால் போட்டுக்கிட்டு 6 மாதத்துல நடக்க துவங்கிட்டேன். நடக்க துவங்கி நான் முன்ன கம்பெனி ஒன்றில் வேலை செஞ்சுக்கிருந்தேன் கொழும்புல. அப்போ அந்த கம்பெனியில் நான் நல்லா வேலை செஞ்சதுனால கொல்ட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கொல்ட்டி ஓடி ஓடி பார்க்கணும் தானே, பார்க்க முடியாதனால ஒரு இடத்துலையும் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி வேலை கொடுத்து ஆட்டோ 2-3 பேர் ஜாயின்ட் வர்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க. அப்படி போயிட்டு வேலை செஞ்சு நான் எனக்குன்னு ஒரு வருமானத்தை சாப்பாடு செலவு தேடின பிறகு அப்போ அங்கே உள்ள பாஸ்டர் மூலியமா இவரை இங்கே போட்டேன். பாஸ்டர் ஒரு பாஸ்டர் உதவி இருக்கு உங்களுக்கு? கொழும்புல இருந்தாரு. அவங்க தான் முன்ன அங்க வாடகை எல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளவு மாதிரி உதவி செய்யறவங்க அவங்க? இல்ல இப்ப இருந்தாக்குள்ள ஒரு கொழும்புக்கு போற நேரம் ஏதாவது கொடுப்பாரு, அவசரத்துக்கு நான் ஒரு காசு இல்லைன்னா போடுவாரு. இந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு எனக்கு, 3 ரூபா வண்டி ஒண்ணு உள்ளுக்கு இருக்கு. இல்ல உள்ள கையால ஒழுகிக்கிட்டு போறது. அதை நீங்க சுத்துவீங்களோ? கொஞ்சம் ஓட்டணும். அந்த வீடு வந்து இப்படி புட்டினால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி தானே இப்ப இவர்கிட்ட சொன்னேன், நீ அடுத்த ஸ்கூல் லீவுக்கு கொஞ்சம் எனக்கு பழகி கொடுங்க, அப்ப நான் போவேன் தானே. தனியாவே நீங்க போய் நான் ரொம்ப கை பிடிச்சி இப்படி சுத்தக்கூடிய மாதிரி கொஞ்சம் சுத்தி பார்த்தேன், சுத்துறேன். கொஞ்சம் ஒசரம் குறவு ஏதாவது கொஞ்சம் ஒசரமா வச்சு சுத்துனேன்னா நான் கொஞ்சம் முயற்சி பண்றது, சும்மாவே இருக்கிறது இல்ல. எனக்கு கால் பண்ணினது அப்ப இன்னொரு பாஸ்டர், இங்க உள்ள பாஸ்டர். அவரு தான் எங்களை இப்ப 2 மாசத்துக்கு கால் பண்ணி சேச்சிக்கு வர சொல்லி ஆட்டோ காசெல்லாம் கொடுத்து எடுப்பிச்சாரு. அப்புறம் தான் இங்கிட்டு ஒரு கிட்ட வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு அது சரி வராது அம்மான்னு சொல்லிட்டு இங்கிட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்ல அப்படின்றதால வந்து இவை வந்து உங்களுக்கு ஒரு உதவியா கூட சேச்சாலன்னா அவங்க கொஞ்சம் விசுவாசி தான் வர்றாங்க, ஒரு 6-7 பேர் அப்படி. என்ன பேர் உங்களோட பேர்? என் பேர் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, நீங்க ஒரு இந்து? முன்ன சைவம், பிறகு இப்ப கிறிஸ்டியன். வருத்தம் என்ற ஒரு சூழல் நீங்க மாறிட்டு இப்படித்தானே நிறைய பேர் மாறி இருக்காங்க. கஷ்டம் இல்ல. இவரையும் வச்சுக்கிட்டு 1.5 மாசத்துல விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இவரை இங்கிலீஷ் மீடியம் போட்டு படிச்சேன். ஆதரவும் இல்லாம நீங்க அம்மா அப்பா விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சேன். அப்ப நல்லா படிச்சேன். A level படிச்சு எல்லா கோர்ஸும், டெக்னிக்கல், ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன், தையல் எல்லாமே. அப்ப விருப்பப்பட்டு முடிச்சனால ஒருத்தர் எடுக்கல. அப்புறம் அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இவரை நான் கஷ்டப்பட்டு நல்ல வழியை கொண்டு வரணும்னு இங்கிலீஷ் மீடியம் போட்டு படிக்க வச்சு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் கொழும்புல பாஸ்டர் 1 வருஷம் வச்சிருந்தாரு. கஷ்டம்னு சொல்லி அப்புறம் தான் இங்க போட்டு விட்டு நான் அங்க வேலை செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் கொழும்புல. பாஸ்டர் வாடகை கட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த டாலர் பிரச்சனை வந்த பிறகு 75 பேர் வேலை செஞ்ச கம்பெனில 10 பேர் தான். அப்போ எனக்கும் வாடகை பிறகு அங்கே வேலைக்கு போன பிறகு ரொம்ப தூரம். அப்போ நான் தான் வாடகை கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ வாடகை எல்லாம் கட்டி இருக்க எல்லாமே இவர் இந்த ஹாஸ்டலில் சமையல்காரர் மூலியமா இங்கே ஒரு வீடு பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போ வந்து நான் நினச்சிக்கிட்டு வந்தது இந்த 5000 காசோட அடிக்கடி கொழும்புல ஓர்டர் இருந்தால் போயிட்டு இடையே கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்தா தேயிலை டீ. அதை அடுத்து என்ன செய்யற நீங்க? இல்ல கம்பெனியால பேக் பண்ணணும். அப்ப என்கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஹெல்ப்பர் ஒரு ஆள் கொடுத்து. அப்ப நான் அதை பேக் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். நான் இப்ப இந்த கை இப்படியோட இப்படி செஞ்சு ஒரு நாளைக்கு 2500-3000 சம்பளம் எடுப்பேன். டாக்டர் அடிச்சு கொழும்புல. கொழும்புல எவ்வளவு காலத்துக்கு முதல்? இப்ப 2 வருஷம் இங்க வவுனியாவுக்கு வர்றதுக்கு முதல். இப்ப இங்க வந்தவொடனே சின்ன பிசினஸ் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி தடுங்க, இந்த சாமான்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு இவர் காலையில் ரோட்டில் கொண்டு போயிட்டு இந்த வண்டியில் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துடுவார். அப்போ நான் ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் உட்காந்துருப்பேன், விற்றுட்டு அப்போ இவர் வந்து கூட்டிகிட்டு வருவார். இதாங்கிட்டு வைங்க. இதை என்ன செய்யறது? இது இப்போ செய்யறீங்க நீங்கள்? இப்ப இங்க வந்த பிறகு இன்னும் செய்யல. இந்த தும்புகள் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் செய்யல. அந்த வீட்ல இருக்க சீப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், வெள்ளை பொருட்களோட எங்க இருக்கிறீங்க? இது அங்க ஜேசுபுரத்துல அங்க வச்சு செஞ்சோம். ஒரு பஜார்ல நீங்க ஒரு இடத்துல? இல்ல பஜார் இல்ல, இப்ப இந்த மாதிரி அங்க ரோட்டுக்கு போற தூரம் அந்த மாதிரி சந்தில வச்சுக்கிட்டு ஒரு மரத்தடியில இருக்கிறது. மரக்கல். வியாபாரம் போனுச்சு. ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய்க்கு போனுச்சு வியாபாரம். அப்ப இப்படியான பொருட்கள் எடுத்து வியாபாரம் செய்யறது உங்களால செய்ய முடியும். கொழும்புக்கு போயிட்டுன்னா அந்த காசெல்லாம் அங்கத்தானே வந்துக்கு இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் விட்டு தான் கொடுத்தாங்க காசு, ஒழுங்கா கொடுக்கல. அப்போ அது 4-5 மாசத்துக்கு சேர்ந்தவொன்னு போயிட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாமான் வாங்கிக்கிட்டு
வீட்டுக்கு தேவையான சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பாஸ்டர் ஒரு 5000 அப்படி கொடுப்பாரு நாங்க போற நேரம். அப்படி சில நேரம் தேங்காய் கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இருக்கல்லோ, பதிவு செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த சைட்டுகள்ல வந்து பொதுவா வந்து வரும். அப்ப வரைக்குள்ள உங்களுக்கு யாராவது உதவிகள் செய்திருந்த இப்ப எவ்வளவு காலம் விபத்து நடந்து? 2017 ஜனவரி 2017 நடந்தான்னு சொன்னா இப்ப 2024 8 வருஷத்துக்கிட்ட நீங்க இந்த பிரச்சனையில இருக்கிறீங்க. அவர் 8 வயதுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப இன்றைக்கு 15 வயசு அவருக்கு. இது இவ்வளவு காலத்துக்கு நீங்க ஒரு பயணம் கொண்டு இவ்வளவு கஷ்டங்களை கடந்துதான் உங்களோட பயணம் இருந்திருக்கோம். இந்த நேரங்கள்ல வந்து உங்களுக்கு பெரிய உதவி என்று சொல்லி ஒரு தட்ட சப்போர்ட்டும் கிடைக்கல. இல்ல பெருசா பிசினஸ் பண்ற மாதிரி ஏதாவது நான் முயற்சி பண்ணி செய்யற மாதிரி அப்படி ஒன்றும் கிடைக்கல. வாடகை, சாப்பாடு செலவுகள், இப்போ இந்த தண்ணி மோட்டரும் இதுவும் பாஸ்டர் இப்போ கிட்டடியில் கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்கும்போது கொடுத்தாரு. தண்ணி மோட்டரும் இந்த பைஸ்களும் வாங்கி கொடுத்தாரு. அப்போ இந்த இது நான் வியாபாரம் போறேன்னு சொன்னோன்னே இப்போ இவரே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா இத்தனை பேர் வளர்ந்துட்டாரு வேற. அப்போ கிளாஸ் போகணும். இப்போ எதிர்பார்த்து இல்லை இவர் வந்து அங்கே இங்கிலீஷ் மீடியம் தானே. அப்போ இங்கே இங்கிலீஷ் மீடியம் போட சொல்லி தான் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் வேலைக்கு போகிறேன், ஃபீஸ் சரி கட்டுறேன்னு. ஹாஸ்டலில் இருந்தவர் என்ன செஞ்சார், இவர் இங்கிலீஷ் மீடியம் அவங்களோட பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறனால இவர் இங்கிலீஷ் மீடியம் போடாமல் தமிழ் மீடியம் போட்டாங்க. இவருக்கு இங்கே வரும்போது ஆனவனா கூட தெரியாது. 2 வயசை குறைச்சி போட்டு படித்து இப்போ நான் படிக்கிறாரு. 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க தம்பி? இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நாங்கள் சின்னலேருந்து படித்தோம். சின்னதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் 2 வயசுலேருந்து படித்தது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தால் கிடைக்கிற 5000 உதவி பணமும் சேச்சால கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் இந்த பைப்பு வாங்குறதுக்கு இதெல்லாம் இப்போ சிமிந்தி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் இருந்துட்டு உங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கும். இல்லை இப்போ இந்த வீட்டுக்கு வந்தனால சாமான் இல்லாதனால வாங்கி கொடுத்தாங்க பைப்பு சின்னம்பெல்லாம். இல்லாட்டி சாப்பாடு சாமான்கள் இவ்வளவு பணம் சொல்லி உங்களுக்கு அப்படி மாதம் தேவையில நீங்க அவையிட்ட சொல்லிக்குள்ள அந்த மாதிரி வீட்டு வாழ்வாதார உதவி உங்களோட வாழ்க்கையை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி. இல்லை அதுதான் நிறைய பேருக்கு நான் அடிச்சேன். இந்த டியூப் தமிழ், ஐபிசி நிறைய பேருக்கு அடிச்சு கலைச்சு போயிட்டு விட்டுட்டேன் பேசாம. இப்போ போன வருஷம் இல்லை, அதுக்கு வருஷம் கதைப்பாங்க வர்றேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கும் நிறைய பேர் எடுத்துட்டு கலைச்சு போயிட்டேன் ஃபோட்டோவை நான். இல்லை எனக்கு இப்போ ஒரு மகன் தான் வச்சு உங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை யார் அப்போ சமையல் சாப்பாடு எல்லாம் நான் தான் செய்வேன். வண்டியில இருந்துகிட்டே நான் எல்லாம் செய்வேன். எல்லாம் வசதியா கிடைச்சிருச்சுன்னா கணக்கு நீங்க செய்து கொள்ளுவீங்க. அப்ப உங்களுக்கு அவர் ஒரு பக்க உதவியா இருப்பார், கை உதவியா. மகன் ஒரு ஆளோட இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மகனுக்கு 15 வயதோ 15 வயதும் 3 மாதம். தம்பி இன்றைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போனதா? ஃபுட்பால் விளையாடுவேன். ஃபுட்பால் விளையாடுவீங்க? அதுல தான் ரொம்ப விருப்பமா இருக்காரு, ஆர்வமா. பையனே அது சரி. ஒரே ஒரு பையன் தான் உங்களுக்கு? 11 வருஷம் பிள்ளைகள் இல்லாம இருந்தவர் பிறந்தாரு. 11 வருஷம் திருமணம் செய்து நீங்க பிள்ளைகள் இல்லாம இருந்து இவர் பிறந்ததுக்கு பிறகு தான் உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போனது. 11 வருஷம் வாழ்க்கைக்கு பிறகு தான் உங்களை விட்டு போனது. வேற திருமணம் செய்துட்டாரோ? தொடர்பு இருக்கு. தொடர்பு அப்ப இருந்துச்சு. நான் இருக்கும்போது அதுல தான் பிரச்சனை வந்து பிரிஞ்சது. இந்த கால் நரம்பு ஒடிச்சதால தான் உங்களுக்கு கால்கள் வெட்டினது? வெடி நரம்பு இல்லை, சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி பொங்கி தண்ணி ஊற்றுச்சு. அதுக்கு காரணம் என்ன சொன்ன? என்ன வருத்தம்? கிருமி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்ஃபெக்ஷனால தான் அப்படின்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் 2 பேரை வந்துச்சு. அப்போ நான் இறந்துருவேன்னு சொல்லி வெட்டணும்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ அதான் இப்போ உங்களோட நிலப்பாட்டை வந்து ஒரு நேராக பார்ப்போம். அம்மா வந்து சொல்லி கொண்டே இருந்தா சரி, அண்டைக்கு முறுக்கா வர்றேன்னு சொல்லி போட்டு வரையெல்லாம் போயிட்டுது. அப்போ நேரடியாக வந்து அம்மாவோட நிலப்பாட்டை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு உதவி என்று வழங்குவோம். என்ன இப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கிறார்கள்னா நான் வந்து பார்க்குறது அவை ஒரு கமிட்டியாக இருப்பேன். நம்ம இப்போ அவைகளுக்குள்ளால சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அரிசி இல்லாட்டி அரிசி கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்போ நான் வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் போவேன். கேம்ப் ஒன்று நடக்கும். அந்த நேரம் ஆட்ட காசு அவங்க கொடுப்பாங்க. சும்மா நீங்கள் இப்போ வெளியே மதம் மாறாமல் இருந்தால் அந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதா? அது எனக்கு சொல்ல தெரியாது. இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை யார் எனக்கு வந்து கிறிஸ்டியன் ஆக்கள்னு இல்லை, சைவக்காராக்கள். இப்போ இந்த வீடு சைவக்காராக்கள் கொடுத்தது தான். சைவக்காரா அப்படி ஏதாவது சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி இந்த நாங்கள் முன்னே இருந்த வீட்டில எல்லாம் அந்த உதவி செய்ய போகிறவங்க ரோட்டில் அப்படி வேனில் அப்படி சாமான் கொண்டு போகும்போது யாராவது சொல்லுவாங்க, இப்படி அங்கே ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொன்னால்
அப்படி கொண்டு வந்து அரிசி 5 கிலோ, பருப்பு, சீனி, நாங்க சர்ச்ன்னு சொன்னா ஏன் தவித்து விடுறனால இப்ப சர்ச்ன்னா அது வெளிநாட்டு உதவிகளோட வந்து இருக்கும். அப்ப ஒரு இல்ல அது வந்து நிறைய பேர் இல்ல, ஒரு 7 பேர் 8 பேர் அப்படியான ஒரு சேர்ச்சி தான். அதுக்குள்ளால வந்து உதவியெல்லாம் பெற்றுக் கொடுக்கணும். பெருசாலாம் அரிசி அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்குள்ள இப்படி ஒரு அம்மா இருக்காங்க. அப்ப அந்த சேச்சின்ற உடன்பாடு அப்படித்தான். கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும். அந்த கொஞ்சம் அரிசிகளா மரக்கறிகளா அந்த நாங்க அன்னன்னைக்கு அவங்க சாப்பிடுற மாதிரி நாங்களும் அன்னன்னைக்கு போசிக்கணும்னு எல்லா கடவுளுமே நன்மையை செய்யுங்க, நன்மையை மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கணும்ன்றதுதான் போதிச்சது. அதாலதான் அவர்கள் கடவுளானது. அப்ப உண்மையிலேயே வந்து இந்த வேதத்துக்கு கிறிஸ்டியனுக்கு நான் எதிரானவன் இல்லை. இப்ப இந்த பேர் வந்து கேட்டீங்கன்னா அப்பாட பேர் வந்து டேவிட், அப்பாட பேர் கிருஷ்ணராஜன், டேவிட் கிருஷ்ணராஜன். அதாலதான் டிகே அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன். அதை நான் மதத்துக்கு எதிரானவர் இல்லை. ஆனா ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அப்ப இந்த கொள்கையிலேயே வந்து பார்க்கல எல்லா மதங்களும் எல்லா இறைவனும் உண்டு, ஒரே ஆற்றல் ஒரே இது. அப்ப அந்த கஷ்டப்பட்டேன் வருத்தத்தால. இப்படித்தான் இப்ப நிறைய இனியில கஷ்டத்துல இருக்கிறார்கள் வேற வேற பகுதிகளில் வந்து பார்க்கக்குள்ள வேற பேரை வந்து பார்த்தா திருவம்மாள் ஏதாவது ஒன்று நல்ல சைவ பேர்ல இருக்குது. நிறைய நோயில விழுந்து இவங்கள்ட்ட நான் சோனியா செய்யறவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் செஞ்சு ஒண்ணுமே சரி வரல. அந்த சூழ்நிலை அங்க போன பிறகுதான் ஒரு நோயும் இப்ப இல்லை. இல்லாட்டி இந்த தூள் குடுக்காரவங்க மாதிரி மருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ ஒரு 25-30 வருஷமா அதுதான் வாழ்க்கை. இப்போ இந்த சேச்சிக்கு போன பிறகு மருந்து இல்லை. இப்போ திடீர்னு கை கால் வருத்தம் வந்தால் கொஞ்சம் வலிச்சிச்சுன்னா ஒரு பெண்டோல் குடிப்பேன். இல்லாட்டி அப்படி மருந்து குடிச்சு வாயில பட்டையெல்லாம் போட்டு செக் பண்ணி வயிறு புண்ணாகி ரொம்ப படாத பாடுபட்ட மாதிரியும் இப்ப நீங்க அதுல இருந்து விடுதலை பெற்ற மாதிரியும் உணர்றீங்களா? இல்ல, நான் சொல்றேன் உங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்ம எப்பவுமே தூய்மையான சிந்தனை ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கைக்குள்ள அதுல வந்து பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இப்ப நான் விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, நான் நிறைய இடங்களுக்கு போறேன்னா நிறைய இடங்களை வந்து பாக்குறேன். இப்ப பார்க்கக்குள்ள இப்ப வேற ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தார். வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அப்ப என்ன ஒரு மல்லாவி பகுதியில வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். யாருன்னு சொன்னா அந்த சேர்ச்சுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப சேர்ச்சுக்குள்ள இருக்கிறார்கள்ன்றது வந்து ஒரு சாதாரணமா இருக்கிற ஆக்களை வந்து நான் உங்களுக்கு இறைவன் உதவி செய்வார்ன்னு சொல்லி அவையில வந்து ஒரு கட்டத்துல மாத்தி மதத்தை மாறி அவை இருக்கணும். மதம் மாறினதுக்கு பிறகு அவை எங்கள்கிட்ட வந்து அடிச்சு இந்த உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, கதைச்சு மாத்தி இருக்கிறீங்க, அவங்கள வந்து கவனிச்சு நல்லா ஆக்கி விடணும். அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டே நீங்க கொடுத்து விடணும். உங்களை நம்பி இறைவன் இதையும் நம்பி அவை அதுக்குள்ள வந்த வேலை கைவிடக்கூடாது. அப்ப அவர் வந்து பார்த்தா ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா காசை மட்டும் வந்திருக்கிறார். வெளியில இருந்து அவர் ஒரு 50-1 லட்சம் ரூபா பணத்தோட வந்திருக்கிறார். போய் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி இப்ப அவைகளோட ஒரு அந்த 5000 ரூபா 10,000 ரூபாயை கொடுத்து கதைச்சு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரை நீங்க நேசிங்க, நேசிக்கக்குள்ள உங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா துன்பங்களும் ஒழிஞ்சு நீங்க நல்லா வருவீங்கன்னு சொன்னோன்னே அந்த பணத்தையும் வந்து இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறத அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டு சரி இப்படி சொல்லி நம்ம சொல்லி போட்டு அங்க வந்து என்ன செய்யணும், அவையெல்லாம் வந்து ஒரு இடத்துக்குள்ள வர்றது வேற பிரச்சனை. ஆனா மாற்றப்பட்டு போக கூடாது. மாற்றப்பட்டு போன நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் போனேன். உள்ளுக்கு போனது நான் நோயை சோமாய்க்கணும்னு எதிர்பார்ப்பு இல்லாம போனேன். அதே போல நல்லா வந்தேன். அதுக்கு பிறகு சொந்த வீடு எடுத்தேன். பொய் சொல்ல தேவையில்லையே. ஆண்டவருக்குள்ளே போன பிறகு வரையும் வச்சுக்கிட்டு வேறு இங்கிலீஷ் மீடியம் போட்டுக்கிட்டு நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இவரை பார்த்துக்கிறதுக்கு முதல் 200 ரூபா கொடுக்கணும். அப்போ காலைல விட்டுட்டு பின்னர் எடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில். பிறகு இந்த டே கேர் ஒன்றில் விட்டு வளர்த்தேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போத்தவங்கின பிறகு ஹாஸ்டலில் காலையில் விட்டுட்டு அங்கே படிப்பார். பின்னரும் போயிட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டு 6 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி எடுத்து சொந்த வீடு எடுத்து நல்லா இருந்தேன். இது திடீர்னு வந்ததுனால ஒன்று செய்யலாம் போயிருச்சு. எனக்கு வருத்தம் வர்றது துன்பம் வர்றது இயல்பானது. சாதாரணமா ஒரு வருத்தம் வந்தா அதுல இருந்து சுகமடையத்தான் வேணும். அப்படி இல்லாட்டி மரணமாகி போயிட்டா ஆண்டவர் கைவிட்டன்னு சொல்லவும் ஆண்டவர் என்ன கை கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டையுமே நாங்க என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள கடவுள் இறை நம்பிக்கைன்றது முக்கியமானது. எல்லா கடவுளும் ஆற்றல் மிக்கவர்கள் தான்.
இப்ப இதுல நான் இதுக்கு எதிரானவர் அல்ல, நான் சொல்ற விஷயம் வந்து, ஆனா அத சொல்லி மாத்தக்கூடாது. மாத்தி அமைச்சுட்டு அவைய வந்து அவைய பாட்டுக்கு வந்து நார்மலா நிறைய பேரை வந்து பார்க்க என்னன்னா இப்படி வந்து ரைட் இப்ப நான் மாறி இருக்கிறேன் மாத்துறது கூட பிரச்சனை இல்லை. அவையில வாழ்க்கையில ஒரு ஒளியேத்துற மாதிரி அவையில முழுமையா மாத்தி நல்ல ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டா பாக்குற ஆக்கள் எல்லாம் கேட்க தேவையில்ல, தானாவே வந்து சேருவாங்க. எங்களோட வாழ்க்கையில நாங்க இப்ப நீங்க வந்து உள்ளுக்கு மாறிட்டீங்க, மாறி ஒரு உங்களோட வாழ்க்கை பிரகாசம் ஆயிட்டா நான் கூட மாறி வந்துருவேன். அது சம்பந்தமே இல்லாம எல்லாரையும் முள்ளுக்குழுத்து விட்டுட்டு அவங்க கஷ்டத்துல இருக்கக்குள்ள திரும்ப அடுத்தடுத்த ஆக்களையும் முள் வாங்கி கொண்டு போறதுன்றது வந்து நாங்க சாட்சியா நிக்கணும். சாட்சியா நிக்கணும். நீங்க வாழ்க்கையில நல்லா வந்து ஒரு சாட்சியா இருக்கணும். நான் சாட்சியா நின்றேன் திடீரென்று வந்ததுனால. ஆனாலும் இப்ப 2 வருஷமா கடவுளை நான் நம்பினேன். நான் வந்ததுக்கு பிறகு ஒண்ணுமே பின்மாற்றம் அடையலை. 2 வருஷமா அங்க இருக்கக்குள்ள 30 நாளும் கால் நல்லா இருக்கும் போதும் வீட்டுல ஒரு நாள் சரி இருக்கிறது இல்லை. ஏன் இவர் படிக்க ஃபீஸ் கட்டணும், புத்தகம் வாங்கணும், இனி கொழும்புல எல்லாம் காசு தானே. அப்ப வீட்டுல இருக்க மாட்டேன். ஆனாலும் இப்ப கால் இல்லாம ஆண்டவர் எனக்கு போசிக்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்பயும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சு எந்த நாளும் மற்றவங்க உதவியை எதிர்பார்க்காம ஏதாவது செஞ்சு நான் முன்னேறணும். ஆண்டவர் எங்களை படைச்ச இறை என்ற ஒன்று இருக்குது. இந்த எல்லா உயிர்களுக்கும் அதுதான் உண்டு. அது வந்து எங்களுக்கான உணவை தூக்கி ஒரு விதையை போட்டுட்டா அது முளைச்சி அது வளர்ந்து அது காய்க்குதுன்னு சொன்னா அங்க வந்து அதை ஆண்டவர் தான் படைக்கிறார். ஆண்டவர் தான் அதை செய்கிறார். எல்லா உயிர்களும் அடுத்த நாள் விடிய எழும்பினோடனே தனக்குரிய உணவை தேடி போனா அது கிடைக்கும், அதை எடுத்து சாப்பிட்டு வரும். அதை ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். அதுக்கான உணவு எல்லா உயிர்களுக்கும். அப்ப நாங்களும் அப்படித்தான் வாழ்ந்த நாங்க விடிய வெள்ளனும் எழும்பி காட்டுல தேடி கொண்டு போனா ஏதோ ஒரு பழம் கிடைக்கும், பிடிங்கி சாப்பிட்டு அது ஆண்டவர் கொடுத்த சாப்பாடு நன்றியை சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துருவோம். எங்களை படைச்ச எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற இறையாற்றல்னு சொல்லுவோம். அந்த ஆற்றல்லாம் எல்லா படைப்பாற்றல் அது நின்றுட்டா நாங்க உயிரே வாழ இல்லாது. அப்ப அது இருக்குது, அதுதான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்குது, எல்லாத்தையுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம். என்ன விஷயத்துக்காக நான் வந்து இதை வந்து சொல்றேன்னு சொன்னா, இப்ப நான் சர்ச்சில் இருக்கிறேன், சர்ச்சோட ஒரு சர்ச்சில் இதா போய் கொண்டிருக்கிறேன். அவையில நான் வந்து பார்க்குறது ஒரு கமிட்டி அங்கே செயல்படும். கமிட்டி செயல்படைக்க இவையில நிலத்துல அக்கறை எடுத்து இவையில ஒரு முழுமையான கண்காணிப்புக்குள்ள வச்சு இவையோட வாழ்க்கையை மேம்படுத்துவீனம். அப்படி இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்களான்றதான் இந்த கேள்வி. இல்லை நாங்க இப்ப இவரோட வந்து கண்டே அதுக்கு முதல் சேர்ச்சிக்கு போக கிடைக்கல எங்களுக்கு. எனக்கு அங்க ஏன்னா வாகனம் வேணும், நடந்து போக கஷ்டம், ரொம்ப தூரம் போயிடல. அது 50 மீட்டர் தூரம் நடப்பேன். அப்ப அதனால வீட்டுல தான் நான் இருந்து ப்ரே பண்றது எல்லாமே செய்யறது. அதனால நான் எங்கேயுமே போல வீட்டுல இருந்தே ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இவர் பாஸ்டர் முன்ன இவர் ஹாஸ்டல்ல போட்டிருக்கக்குள்ள அவரோட தொடர்பு இருந்துச்சு. கொழும்புல இருந்து வந்து இங்கே தான் இருந்துட்டு போவேன். இப்போ 2-3 வருஷத்துக்கு பிறகு இவர் கோல் அடிச்சு கதைச்சிட்டு தான் இங்கே கூப்பிட்டு எடுத்து அப்புறம் இவர் வீடு சரி வந்தோடனே அவர் வந்து பார்த்து ஓகே பண்ணி அரேஞ்ச் பண்ணி உதவியை செய்யணும். உண்மையிலேயே அதால நிறைய நன்மை நடக்குது. கடவுள் எல்லா மதங்கள்லயும் எல்லா இதுலயும் சொல்லப்படுறது இன்னொருத்தருக்கு உதவி செய்யுங்க, இன்னொருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவரை பாதுகாருங்க, உங்களோட கூட இருக்கிறவரை பார்த்து கொள்ளுங்க அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து உண்மையாவே செய்யணுமாவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருந்து இந்த வீடு எடுத்து தந்து ஏதோ உங்களுக்கு கொண்டு இல்லாட்டி அவசரமா இல்ல ஒரு இதுவும் இல்லாட்டி அவருக்கு கால் பண்ணி கேட்க ஏதோ ஒன்று சொல்லுவாரு. சாப்பிடுறதுக்கு அன்னைக்கும் கேட்டாரு, அப்படி பார்த்து கொடுக்குறதுக்கு கேட்க பறிக்க இல்லாம ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். உண்மைதான். அந்த வீட்டுக்குள்ள அப்படியே அட வீட்டோட இப்படி சரி ரோட்டை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை, உள்ளுக்கே இருப்பேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க, என்னட்ட உதவின்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க. என்ன உதவியை நீங்க என்னட்ட எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இப்போ ஒரு சின்ன இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது உடுப்பு நான் பார்த்தேன் மகரகமாக உடுப்பு எடுத்துட்டு வந்து விற்கலாம்னு. ஏன்னா அது கொஞ்சம் விலையும் குறைவு, கஷ்டமான பிரதேசம் தானே, விலை கூட வச்சும் விற்க இயலாது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் டெய்லி மொத்தமாக காசு கொடுக்க முடியாட்டியும் ஒரு உடுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 50-100 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டு காசு கட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் அவங்களுக்கு அந்த உடுப்பை கொடுக்கலாம் தானே. இப்போ அவங்களோட கஷ்ட நிலைமைக்கும் இதாகும், எங்களோட கஷ்ட நிலைமைக்கும் அது இதாகும். உங்களுக்கு உங்களோட உறவினர், உங்களோட சொந்தக்காரர் இல்லை தெரிஞ்சவர்கள்னு சொல்லி ஆட்ட உதவியும் சப்போர்ட்டும் இல்லை? இல்லை, முன்ன தம்பி கொழும்புல இருக்கும்போது உதவி செஞ்சாருன்னா அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு குடிச்சு இந்த ஈரல் நுரையீரல் பாதிக்கப்பட்டு கிளினிக் போறாரு. அந்த கஷ்டப்பட்டு இப்ப கிட்டத்துல வந்து சேர்ச்சில தான் நாங்க வச்சிருந்தோம் அவரை.
அவங்க சேர்ச்சில் ப்ரே பண்ணி பார்க்குறாங்க. சரி வருது இல்லை இல்லை இப்போ கிட்டத்தில் தான் வந்தார். 25 வருஷத்துக்கு பிறகு எங்களோட வீட்டுக்கு எங்களோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னால் 25 வருஷத்துக்கு பிறகு ரோட்டில் எங்கேயாவது கண்டுட்டு கால் பண்ணி சொல்லி வான்னு ஒரு 2000 3000 அப்படி கொடுப்பாரு, அவ்வளவுதான். மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. சொந்த பந்தம்னு நாங்களும் இப்போ நல்லா இருக்கும்போதும் நான் போகலை, இப்பயும் தேடி போகிறது இல்லை. அப்ப நீங்க கேட்கறது உங்களுக்கு சுயமா ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரிக்கான ஒரு உதவி. அப்ப இந்த உதவியைத்தான் அம்மா வந்து கேட்கிறா. அப்ப நீங்க உங்களோட சாப்பாட்டு செலவுகள் இதுகள் எல்லாம் நீங்க இப்ப கவர் பண்ணிக்கொண்டு அதுல பிசினஸ் செஞ்சா சின்ன சின்ன ஹெல்ப் கிடைக்கும். இல்ல அதாவது அண்ணனே கறிப்பாடு அப்படி ஏதாவது சின்ன இவருக்கு அது இதுன்னு நீ படிக்கிறாரு கை இப்படி விரிக்க முடியாது. ஆனா உங்களுக்குரிய பணிகள் எல்லாம் நீங்க இல்ல விரிக்க முடியுது. முன்ன இப்படித்தான் இருந்துச்சு. முதல் நிறைய திடீர்னு தானே ஆகுனது. ஆயுர்வேதி இந்த ஆயுர்வேதிக் நாலாங்கட்ட ஹாஸ்பிட்டல் அதுதான் பாவிப்பேன். அந்த ஆயுர்வேத எண்ணெயை போட்டு அது ஜெபிச்ச எண்ணெய் அதை வாங்கி எண்ணெயில ஜெபிச்சு வச்சுக்கிட்டு ரெண்டையும் கலந்து பூசுறது. அதனால மாற்ற நிகழுது. மாற்ற நிகழுது. ஆயுர்வேதிக் இப்ப கிட்டத்துல தான் செய்ய போனோம். இங்க வவுனியாவுக்கு வந்த பிறகு அதுக்கு முதல் அது இப்படித்தானே இருந்துச்சு, செயல்பாடு இல்லை. இப்படி லேசாக அந்த இரும்புல பட்டுட்டா உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அந்த சுளுக்கு விழுந்து வீங்குன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஏதாவது பட்டுச்சுன்னா நோகும் தானே, அதே மாதிரி தான் இப்படி பட்டுச்சுன்னா போச்சு. அப்போ இவர் கையை வந்து சின்னதில் இப்படி பிடிச்சிட்டாருன்னா நோகும், தாங்க இல்லை, அது அழுதுருவேன். இப்போ அப்படி இல்லை. ஒரு 4 கிலோ வெயிட்டை சரி தூக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. என்ன தம்பி அப்ப ஆங்கிலம் தான் தெரியுமா? இப்ப தமிழ் தெரியும். தமிழ் தெரியுமா? இப்போ 4-5 வருஷமா தமிழ் பிடிச்சிட்டாரு சார். 2020 இருந்து தமிழ் பிடிச்சிட்டாரு. சரி, அப்ப உங்களோட பிரச்சனை வந்து விளங்குது. நான் இப்ப உங்கள்கிட்ட வந்து கதைச்ச கதை இதுல வந்து பாக்குறேன். இப்ப சில பேர் இப்ப நம்ம சில பேர் யோசிப்பேன், மதத்துக்கு எதிரானவன் நான் மதத்துக்கு எதிரானவன் இல்லை. எல்லாரும் பிறந்த மதம் ஏதோ அந்த மதத்தையே நீங்க கடைசி மட்டும் பின்பற்றுங்க. அதை கடந்து அதுலேருந்து இடைநடுவில் மாறப்போ உங்களுக்கு உதவின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபாதர் சேர்ச்சில் போய் கேளுங்க, உதவி தருவினும் அதை பண்ணுங்க. ஆனால் மாறினா தான் உதவி தருவேன்னு சொன்னால் அப்படியெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் கூடாது. இல்லை நாங்கள் வந்து சொந்தமாக நாங்கள் மாறினது. ஏன்னா நான் வருத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதால் நான் மாறினேன். ஏன்னா போயிட்டு எனக்கு அதே மாதிரி இப்போ நம்பிக்கையோடு போனேன், எனக்கு நம்பிக்கைக்கான பதில் கிடைச்சிச்சு. திடீர்னு இந்த சூழ்நிலையில் இப்படி வந்துருச்சு. அப்போ அதனால இனி ஒன்றும் செய்ய இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பார்த்தாங்க, நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல, ஆனாலும் எனக்கு அந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செஞ்சாங்க. சந்தோஷம். அது வந்து செய்யணும், எல்லா இடமும் செய்யணும். நான் என்ன சொல்ற விஷயம்னு சொன்னா, இந்த மாற்றம் இப்போ ஒவ்வொரு எல்லா மதங்களும் இப்போ நான் என்ன இதில் பிறந்தனோ அதையே நான் வணங்கி கொண்டு போகிறோம். அதை நம்பிக்கையாக வணங்குறது இறை நம்பிக்கை அப்படின்றது வந்து எங்களோட மனதை நிலைநிறுத்துறதுக்காக. நாங்கள் அலபாயாமல் எங்களோட மனம் ஏதாவது ஒரு விஷயத்த முழுமையாக நம்பணும். அதை முழுமையாக நம்பாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இப்போ எங்க கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டால் எங்களோட இதயத்துல தான் கடவுள் இருக்கிறார். அந்த மனம் அலபாயாம இது எனக்கு இப்போ ஜெபிச்ச எண்ணெயை பூசணும், அதால எனக்கு மாற்றம் நிகழதான், உங்களுக்கு அதால மாற்றேன். அதை பூசைக்குள்ள அவர் ஆண்டவர் அருள் சக்தி அதுல இருக்குது. இதை பூசைக்கு எனக்கு நான் முழுமையா மாறுமன்ற மனம் முழுமையா நம்பினதுக்கு பிறகு அது செயல்படும். அது செயல்படும். அதுல நம்பிக்கை இல்லாம நீங்க தளர்வா இருந்து இது அப்படின்னு பார்த்தா அது எந்த மதமா இருந்தாலும் வேலை செய்யாது. அப்ப எந்த மதமா இருந்தாலும் அதை முழுமையான நம்பிக்கை வச்சு எதை செயல்படுத்தினாலும் அது செயல்படும். அப்ப எங்க மாற்றல் இருக்கணும், வடிவா தேடிக்கொண்டு போனா வெளியே இருக்கிற பேர்லயா இல்ல ஒரு மதத்திலயா இதுலயா இருக்கணும். எங்களோட உள்ளம் இறைவன் நிறைஞ்சிருக்கிறோம். எங்களோட ஆன்மா ஒரு பவர்ஃபுல்லானது. அது வந்து பூரணமா இது சரியாயிரும் என்ற நம்பிக்கை அப்படி ஒரு நினைக்கிற மனநிலை இல்ல சராசரி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவைகளுக்கு இந்த வாழ்க்கையில பயம் ஒன்றுல நம்பிக்கை இல்லாத தனம், இதாலதான் நிறைய பிரச்சனை. அது எப்ப நிலைநிறுத்தப்பட்டு பூரணமா ஒரு விஷயத்த நம்புதோ. இப்ப எங்கட இந்து மதத்தை பொறுத்த மட்டும் அதுல செய்வின சூனியம் அதை நம்பி போன அது ஒரு தாந்திரிக முறை. அதாவது வந்து நம்பிக்கை இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை நம்ப வைக்கணும். அவனை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றத முந்தைய எங்கட மனிதர்கள் யோசிக்கிறாங்க. யோசிச்சு போட்டு சரி இவன்ட கண்ணுக்கு முன்னாலே ஏதாவது ஒன்றை நிகழ்த்தினா தான் அவனோட மனம் முழுமையா நம்ப பண்ணுறதுக்காக தேசிக்காயை கொண்டு வா, பூவா கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி சுத்தி எல்லாம் தடவி முழுமையா சும்மா கொடுத்து அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். அப்ப அவனுக்கு வந்து அதை செய்து கையில கொடுத்து அவன் மனதை நிலைநிறுத்துறது. இப்ப அதை வேண்டு நான் கையோட எனக்கு இது சுபமாகன்ற முழுமையா. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட மன நம்பிக்கை அடையுது. அவர் அந்த மனம் இயங்கி அதுக்கு பிறகு அவருக்கு அந்த மாற்றம் நிகழுது. அது இல்லை நிகழும். அப்ப இவ்வளவுதான் நிறை. அப்ப அதை நீங்க எப்பவுமே முழு நம்பிக்கையோட இருந்தாலும் அதை ஒன்று
நான் மதம்ன்றதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பிள்ளை நடக்க இல்லாமல் அப்படி விழுந்து விழுந்து நடக்கும் இல்லோ, நடக்கக்குள்ள அதுக்கு ஒரு தள்ளு வண்டியில் பிடிச்சு கொண்டு நடக்கிறதுக்கு தள்ளு வண்டியில் கொடுக்குற மாதிரி, அதை பிடிச்சி ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் எங்களை பாதுகாக்கிறான். ஆனா அந்த இறைவனே எங்க இருக்கிறான்னு கேட்டா எங்களுக்குள்ளதான் இருக்கு, எங்கள் இருதயத்துக்குள்ள தான் இருக்கு. எங்களோட மனம் அப்படி நல்ல நல்ல செயல், நல்ல சிந்தனை, எல்லாத்துலயும் முழுமையான நம்பிக்கை. இது நடக்கும்னு உங்களோட ஆன்மா நம்பினா அது நடக்கும். இந்த கை நாளடைவுல இந்த நரம்புகள் எல்லாம் விடுபட்டு சரியாகுது சரியாகுது சரியாகுதுன்னு அது ஒரு ஆற்றல் ஒன்று எனக்கு கிடைக்குதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா நாளடைவுல அந்த ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. நிச்சயமா அது நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்கும், அது மாற்றம் நிகழும். அது ஆன்ம சக்தி, அதுதான் எங்களை மிஞ்சின ஒரு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் இருக்குது. இப்போ அதுக்கிடையில அந்த ஒரு சில இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து எல்லா இடங்களையும் நான் இந்தபடியே தெரிகிறபடியே சில இடங்கள்ல உண்மையிலேயே நீளண்ட கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிற உறவுகள் வந்து மதம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மதம் மாற்றப்பட்டு அவை வந்து ஒரு இதுக்குள்ள எடுத்திருக்கிறோம். அப்ப அதை வந்து வரைக்குள்ள வந்து பார்க்க நான் பார்க்க கவலையா இருக்கு. ஏன் இப்படி செய்யணும்? இது வந்து உதவின்றதை செய்யலாம், நானும் செய்யலாம். ஆனா அதை மாறி அவை மாறி ஒரு பேர்ல இருக்கிறவை ஒரு பேருக்கு மாறி இருக்கிறது உண்மையவே அவையில அது விஷயம் தெரியாம செய்யணும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த இவ்வளவு கதையும் கதைச்சது. அது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் எல்லா இறைவன்ன்றது உண்டு, எங்களை மாற்றி கொள்றது, மிருகங்களை மாற்றி கொள்றது, எல்லாரையும் மாற்றி செய்யறது ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு ஆற்றல். அது வேற வேற பேர்ல அழைக்கப்படுது. ஆனா ஆற்றல்ன்றது உண்டு. அதுதான் நான் சொல்லிக் கொள்றது. இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லல, எங்களை மிஞ்சின ஒரு ஆற்றல் இருக்குது. அதுதான் எங்களை இயக்கி கொண்டிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அப்ப இன்றைய தினமம்மா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்கணும், நீங்க இதுல இருந்து மேம்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். என்ன உதவின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்னையா தனலட்சுமி, சின்னையா தனலட்சுமி என்ற இந்த அம்மா எப்படி சந்தனப்பட்டு வச்சு திருநூறு அடிச்சு எப்படி அழகா இருக்கிறான்னு பாருங்க. இவா இருக்கிற காலத்துல அள்ளி அள்ளி கொடுத்தவா. அப்ப அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு வந்தவா. அவட மகன் இவாக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தார். இவாக்கு என்ன விருப்பம்னு சொல்லி பார்த்தா, இவாட இருக்கிற காலத்திலேயே எல்லாருக்கும் உதவி செய்யறதான் விரும்பினவா. அப்ப ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு தொகை பணத்தை வந்து எனக்கு அனுப்பி கொண்டிருக்கணும். இங்க உள்ள உறவுகளுக்கு அவைய வாழ்க்கையை மேம்படுத்துற மாதிரி இந்த உதவியை வந்து வழங்கணும். சும்மா சாப்பாட்டுக்கண்டு வழங்காம நீங்க வேற வாழ்க்கையை மேம்படுத்துறோம். அப்ப நான் வந்து பார்த்ததுல வந்து இவர மகன் தந்திருக்கிறார் எனக்கு. அந்த பணத்துல இருந்து ஒரு பணத்தை வந்து உங்களுக்கு நான் தரப்போறேன். நீங்க அதை வச்சு என்ன செய்ய போறீங்கடா, ஒரு பலமடங்கு ஆக்குறதா பாருங்க. நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க இதை எடுத்து காட்டியிருக்கிறீங்க. நான் வந்திருக்கிறேன், உலக காலம் கோல் பண்ணதை ஒரு தடவை வந்திருக்கிறேன், இனி வரவும் அப்ப நீங்க அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா வந்துட்டேன் தம்பி. இதை வச்சு நிச்சயமா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சரி போனேன். ஆன்சர் பண்ணினா இந்த அம்மாட இதுல வந்து உங்களுக்கு வந்து சார் சின்னையா தனலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்மாட எழுதிக்கங்க, அவங்களோட மகன் பேரையும் எழுதிக்கங்க அந்த புக்கு. சின்னையா தனலட்சுமின்னு சொல்லக்கூடிய வாட அந்த 4வது மாத நினைவுல ஒவ்வொரு மாதமுமே உதவி செய்து கொண்டிருக்கிறார். 12 மாதங்களுக்கு செய்யணும்ன்றது அவர் ஒரு கொள்கையா வச்சிருக்கிறார். இந்த அம்மாட ஆத்ம திருப்திக்காக அவ எதுக்கு சந்தோஷப்படுவான்னு சொன்னா, இதை நான் செய்தா சந்தோஷப்படுவாருன்றது அவர்கிட்ட மனம் நம்புது. சந்திரன் சொல்லக்கூடியவர் அவருடைய மகன், அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ அவரால் வந்து தரப்பட்ட பணம், நீங்க இந்த பணத்தை எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஒரு எண்ணி எனக்கு சொல்லுங்க. இல்லை தம்பிகிட்ட கொடுத்தீங்கன்னாலும் சரி, நீங்க எண்ணுவீங்கன்னா ஓகே. ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் பணத்தை உங்களுக்கு தந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவோட 4வது மாத நினைவுல சந்திரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனால கனடா மொன்ட்ரியல்ல இருந்து உங்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து இந்த வீடியோவை வந்து பார்ப்பார், யாருக்கு இதை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி. அவருக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பேரை சொல்லுங்க. சின்னையா சந்திரன், அவங்க பேர் சின்னையா தனலட்சுமி அவர் அம்மாட பேர். சந்திரன் தான் இதை தந்தது அவர்கிட்ட மகன். நான் வந்து இப்படி இயலாத நிலைமையில ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணினேன்.
அது சகோதரன் சந்திரன் கனடாவிலிருந்து சகோதரன் சந்திரன் மூலமாக எங்களுக்கு ஒரு பண உதவி கிடைத்திருக்கு. அது 1,00,000 ரூபாயான பெறுமதி. நான் இந்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி எங்களுடைய குடும்பத்தை, என்னையும் நானும் மகனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தை முன்னேற்றிட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கடவுள்கிட்ட நான் அதை கேட்டேன், இது மாதிரி எனக்கு ஒரு செய்யணும், எனக்கு உதவி ஒன்று கிடைக்கணும்னு. ஆண்டவர் அதுக்கான வழிகளை திறந்தார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எங்களுடைய ஒரு பாஸ்டர் இருக்கார், தோமஸ் பாஸ்டர். அவர் மூலமாக இந்த சகோதரன் கார்த்திக் சகோதரன் எங்களுக்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த பண உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. கர்த்தர் கொடுத்த இந்த மனித தயவுக்காக சந்திரன் சகோதரனுக்காகவும் கார்த்திக் சகோதரனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அவங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணுறேன். அவங்க இன்னும் நிறைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதிரி இயலாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியும், அவருக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் கடவுள் அவரை பலத்தோடும் தைரியத்தோடு தன் தொழிலை செய்து குடும்பம் முழுவதையும் பொருட்படுத்தி அவர்களையும் சுகபல ஆரோக்கியத்தோடு இன்னும் நிறைய பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படியான ஒரு வாழ்வாதாரம், ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு தொழில் செய்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்து அவங்களை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்காக அவருக்கு அந்த மன உள்ளத்தை கர்த்தர் கொடுத்தபடியாலும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அவருக்கு அந்த மாதிரி உதவிகளை செய்வதற்கு இன்னும் அவர் இன்னும் முயற்சி செய்து செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனக்கு இந்த மனித தேவங்களை உண்டு பண்ண ஆண்டவராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி சின்னையா தனலட்சுமி அவட ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். நன்றி. என்னம்மா? நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். சரியா, மைக்கை தந்தீங்கன்னா சரி.